ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக மின்சாரத்துறை சார்பில் மீண்டும் ஒரு புதிய வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. புதிய முகவரி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் டிஎன்இபி சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக மின்சாரத்துறை சார்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது புதிய மின்சார வாரியத்தில் புதிய இணையதள முகவரியை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதான் உங்களுக்கான புதிய முகவரியாக அறிவிச்சிருக்காங்க. www.tnpdcl.org. இதுக்கப்புறம் இதான் புதிய வெப்சைட் அப்படின்ற மாதிரி ஸோ டான்ஜெட்கோ அஃபிஷியலாக பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது மின்சார வாரியத்தின் புதிய இணையதள முகவரி இது அப்படின்ற மாதிரி புதிய ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் மூலமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் அந்த வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சேம் அதே வெப்சைட் தான். பட் உங்களுக்கான முகவரி அதுக்கான வெப் அட்ரஸை மொத்தம் மாற்றி ஒரு சில புதிய ஆப்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா சர்வீஸுமே நீங்கள் இதில் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ மின்னகம் உங்களுக்கு மின்சாரத்துறை சார்பில் மின்சாரம் தொடர்பான புகார்கள் நீங்கள் அறிவிக்கலாம். ஸோ அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த விதமான புகாராக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு ஸோ மின்சாரம் தடை செஞ்சுருக்காங்க, மின்மீட்டர் பழுது போயிருக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் அதுக்கான தீர்வு காணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மின்சாரத்துறை சார்பில் எந்த மாதிரி நியூஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பில்லிங் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுடைய பில் ஸ்டேட்டஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதேமாரி ரிசிப்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம், இன்வாய்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்துக்க உங்கள் பில் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்துக்கடுத்து அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில் கூட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறது, எல்டி நியூ கனெக்ஷன் அதாவது புதிய சர்வீஸ் வாங்குறது, அந்த மாதிரி எல்லா சர்வீஸ் ஆப்ஷனையும் பயன்படுத்திக்கலாம். சோலார் ரூஃப் டாப் அப்ளிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை கன்சியூமர் சர்வீசஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎம் சோலார் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ எலக்ட்ரிக் சிம்மு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் சர்வீசஸ், அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது பில்லை பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பே ஆன்லைன், இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். குயிக் பே அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்திங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக உடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நம்பர் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக பிபிபிஎஸ் மூலமாக உங்களுக்கான பேமெண்ட் பண்ணலாம். பாரத் பில் பேமெண்ட் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக பார்த்தா மொபைல் ஸ்கேனர் மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான 4 வகையான ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து எந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் மெயிலெல்லாம் கனெக்ஷன் கூட அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது இபியில் பார்த்தா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் சர்வீசஸ்ஸு, அதாவது நீங்கள் புதுசாக கனெக்ஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸோ சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணலாம், புதிய கனெக்ஷன், டெம்பரரி கனெக்ஷன் அப்ளை பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் கனெக்ஷன் அப்ளை பண்ணலாம், குரூப் கனெக்டிவிட்டி, 1 டே சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் ரீஃபண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாரி ஷிஃப்டிங் ஒர்க்கு, ஸோ ஒரு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னா டரிஃப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டரிஃப் கன்வர்சேஷன் ஃப்ரம் டொமேட்டிக் டு அந்த காமனாக மாற்றுறது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அடிஷ்னல் லோடு வேணால் அதுக்கு அப்ளை பண்ணலாம், லோடு ரிடக்ஷன் பண்ணால் அதுக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆன்லைன் சர்வீசஸ் இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க இதுக்கெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இது பார்த்தா புதிய வெப்சைட் தான், ஆல்ரெடி இருந்தது தான். பட் அதுக்கான வெப் போர்ட்டலை மட்டும் மாற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் போயிட்டு சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.